வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுகிறதோ இல்லையோ, இந்தியாவிலேயே மிகவும் கவர்ச்சிகரமான தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி தெளிப்பதில் திமுகவிற்கு இணை யாரும் இல்லை. ஆனால் அந்த வாக்குறுதிகளை மக்களிடம் கொடுத்து ஆட்சி கட்டிலில் அமர்ந்த பின் அவற்றை முழுவதுமாக திமுக அரசு நிறைவேற்றியதா என்பதே கேள்விக்குறி. இதேபோல் 2021 சட்டமன்ற தேர்தலில் பல கண்கவரும் வாக்குறுதிகளை திமுக அரசு மக்களிடம் வழங்கியது. பின் தேர்தலில் வென்று ஆட்சி கட்டிலில் அமர்ந்து தற்போது 5 வருட ஆட்சியை நிறைவேற்ற இருக்கிறது. ஆனால் இன்னமும் இந்த திமுக அரசு முக்கியமான வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றவில்லை என்பது போன்ற குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் முன்வைத்து வருகின்றன. அந்த வரிசையில் திமுகவின் 2021 தேர்தல் வாக்குறுதி எண் 373 ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்ப்போருக்கு ஊக்கத்தொகையாக மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்ற உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது வரை அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையிலும் திமுக அரசு ஈடுபடவில்லை. 2017ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு விளையாட்டின் மீதுள்ள தடையை நீக்க கோரி வாடிவாசல் திறக்காமல் வீடுவாசல் செல்ல மாட்டோம் என்று மாணவர்கள், பொதுமக்கள் என்ற தன் எழுச்சி போராட்டம் மாநிலம் தழுவி நடைபெற்றது. முக்கியமாக மெரினா கடற்கரையில் மக்கள் வெள்ளம் கடல் போல் கூடி வங்கக்கடலை சிறியதாக்கியது. இந்த ஆர்ப்பாட்டம் நாடு முழுவதும் பேசு பொருளானது. பின் இதன் பலனாக ஜல்லிக்கட்டுக்கான தடை நீக்கப்பட்டது. ஜல்லிக்கட்டு போராட்டம் அன்றைய ஆளும் அதிமுக மற்றும் மத்திய பாஜக அரசுகளுக்கு எதிராக திருப்பப்பட்டு சரியான நரேட்டிவ் செட் செய்யப்பட்டது. எப்படி 1960களில் நிகழ்ந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை திமுக கணக்கில் திமுக ஆதரவாளர்கள் எழுதினார்களோ, அதே போல் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை அன்றைய எதிர்க்கட்சி திமுக தனது லாபத்திற்கு பயன்படுத்த துடித்தது. ஆனால் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களின் எழுச்சியால் அது முறியடிக்கப்பட்டது என்ற விமர்சனத்தை அரசியல் பார்வையாளர்கள் வைத்து வருகின்றனர். 2017க்கு பிறகு ஜல்லிக்கட்டு விளையாட்டு தமிழர்கள் மத்தியில் உணர்வுபூர்வமாக கலந்ததை தெரிந்து கொண்ட திமுக அவர்களை குளிர்விப்பதற்காக 2021 சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதி எண் 373 ஜல்லிக்கட்டு காளையை பராமரிப்பவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை என்ற வாக்குறுதியை வீசியது என்பதே உண்மை. இந்த நிலையில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இந்த வருடம் நடந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை நேரில் சென்று பார்த்து மகிழ்ந்தார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை பராமரிப்பு துறையில் அரசு வேலை வழங்கப்படும். அலங்காநல்லூரில் 2 கோடியில் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான பயிற்சி மற்றும் உயர்தர சிகிச்சை மையம் அமைக்கப்படும் என்ற தேர்தல் கால அவசர அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்பதை ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் நன்கு உணர்ந்து இருப்பார்கள் என்பது முதல்வர் ஸ்டாலினுக்கு நன்றாகவே தெரியும். இருப்பினும் அதை இரட்டிப்பு செய்ய இப்படி ஒரு அறிவிப்பை முதல்வர் வெளியிட்டிருக்கிறார். முதலில் வாக்குறுதியாக வழங்கப்பட்ட ஊக்கத்தொகையை வழங்குங்கள், அதன் பின் இந்த அறிவிப்புகளை நிறைவேற்றலாம் முதல்வர் அவர்களே.